பூஜை உண்டு நன்றி உண்டு பொங்கி வரும் நகை உண்டு பூஜை உண்டு நன்றி உண்டு பொங்கி வரும் நகை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தின் சொத்து சங்கத்தில்லை இது நாரா இல்லை இதை கேட்க யாரும் இல்லை போரா உஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தின் தொற்று கங்கை தீரவில்லை இது நாரா இல்லை இதை கேட்க யாரும் இல்லை தோழா இதுதான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க நாடா இது நாடா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் மூலமாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியுடைய டிஏஏ டிஎல்சியுடைய இந்த கூட்டத்தை தலைமையில் நடத்துகிற ஆற்றலுக்கு மாவட்ட செயலாளர் மாநில உறுப்பினர் நான் எஸ்சி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1917 ஆரம்பிக்கப்பட்டு 2024 வரை இருக்கிற அரசியல் மாற்றங்கள் எல்லாம் ஒன்றோடாமல் குறிப்பிட்டு நல்ல கருத்துக்களை அதில் அமர்ந்திருக்கிற இந்த தொகுதியின் பொறுப்பாளர் என் அன்பிற்குரிய சகோதரர் வர்ணை யாகநாதன் அவர்களே இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துகிறவங்க 4 பேர். அதில் முக்கியமாக இருக்கிறது நம்முடைய மாணவர்களுடைய துணை மேயரும் மாணவர்களுடைய செயலாளர் தம்பி தமிழ் அவர்கள், தம்பி கணேசன் அவர்கள், தம்பி முத்துச்சோழன் அவர்கள், தம்பி சுதாகர் அவர்கள், அதுபோன்ற வேலையில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு பொறுப்பில் இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்கள், அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், வருங்கால தமிழகத்தை நிர்ணயிக்கக்கூடிய அன்புடைய இளைஞர்கள் புரிவார்கள், உங்கள் அனைவருக்கும் நிகழ்ந்த வணக்கம். எல்லோரும் எல்லா கருத்தையும் பேசினாங்க. எல்லாம் நீங்களும் கேட்ட அமைதியா இருந்தீங்க. சரி, ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அவருடைய செயல்பாடுகளை இங்கே சொன்னார். ஒரு மாணவன் தான் ஜெயிக்கணும், சந்தோஷம். ஒரு ஒன்றியம் தான் ஜெயிக்கணும், சந்தோஷம். இருவருக்கும் சேர்ந்து உதயசூரியன் மட்டும்தான் எங்களுக்கு வாங்கி வருகிறார். எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு உதயசூரியன் தான், அது மட்டும்தான் மிச்சம். முதலில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்த தொகுதியை பொறுத்தவரையும் மாண்புமிகு எங்களுடைய வழிகாட்டியான உபசி மனிதர்கள் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றார். உங்களுடைய தொடர் முயற்சியாலும் நானும் 3 முறை வெற்றி பெற்றேன். அந்த வெற்றிக்கு முழுகாரமாக இருக்கிற உங்களுடைய பாதைகளில் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துள்ளேன். இன்றைக்கு இருக்கிற சூழலை மோடி அவர்கள் மீண்டும் வர வேண்டுமா வரக்கூடாதா என்பதுதான். இங்கே யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதையெல்லாம் இங்கே பட்டிமன்றமாக எடுத்து வைத்தார்கள். அவர்களுக்கு அது பயம் வந்துவிட்டது என்பது நன்றாக தெரிகிறது. காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் உச்சத்தில் இருக்கிறது. அந்த தோழமையில் யாரும் இதுவரையில் புரியவில்லை. இன்றைக்கு கட்டுக்கடக்காத ஒரு கட்டுப்பாடு இருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் மோடி பேசுகிற பொழுது ஜெயலலிதாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறார் நினைக்கிற பொழுது அப்பதான் தெரியுது மோடிக்கு சரியான எதிர்ப்பு யாருன்னு சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்பதை அவர் வாயாக இருக்கிறார். அதான் அவர் ஒரு பொறுப்பா எடுத்துக்கல, அவர் ஒரு இயக்கமாக எடுத்துக்கல. ஆனால் நம்மை பொறுத்தவரையும் இந்த இயக்கம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் வலுப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்தியாவை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்பதற்கு அடையாளம். நிச்சயமாக மாண்புமிகு ஓசிமலையுடைய வழிகாட்டின்படி இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தான் எஸ்கே அவர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே விளையாட்டு தொகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு அறிக்கை விட்டதற்கு பிறகு அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்க சொன்னால் இதுதான் செயல்பாடுகள். நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் செயல்பாடுகள் இருக்கிறார். அவர் உழைக்க அவரோடு சேர்ந்து நாமும் உழைக்க எங்களுக்கு பிறகு நீங்களும் உழைக்க இந்த இயக்கம் கட்டுப் போகாமல் இருப்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அரங்கநாதன் சொன்னது வரை இங்கே எல்லோரும் ஒரு உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுல யார் நிற்கிறாங்க யார் நிற்கிறதா நமக்கு தேவையில்லை. இது உதயசூரியன் நீங்க நிற்பதற்கு நம்ம பாதுகாக்கணும், அது மாடுகள் உதவி பண்ணணும். இல்ல தலைமை என்ன நினைக்கிறதோ அதுதான். தலைமை யார் அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.